ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன பப்பாளி பழம், 2 இலந்த பழம், ஒரு வாழைப்பழம். நான் எப்படி தேவை கொஞ்சமாக தான் வாங்குவேன். அன்னாசி பழத்தை வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பிள்ளை உண்டை வைக்கும்போது ஒரு அன்னாசி ஒன்றா திம்பம்மா 4 பிந்திக்கும்போது நல்லா தான் பாதுகாக்கணும். ஒன்றும் செய்யலை. அதே போல் டெய்லி பழக்காரி வருவா, வெட்டி வெட்டி காற்று போல் தருவா. எங்கள் அம்மாலாம் பேசுவோம், நைஸாக மெத்தியில் போய் திம்பேன். அதனால் அந்த கொஞ்சம் இதாக தான் இருக்கிற, அந்த ஆசைக்கு தான் சேர்த்து திங்கிறதுக்கு. என் மாவனை அரைப்படம் அவனை உண்டா இந்த எண்ணெயெல்லாம் தின்னானா, அப்புறம் இறந்த பழம் அனாசி பழம்லாம் புளி கொண்டு போய் திங்கிறான். நீங்கள் வாங்கி தருங்க, வாயுக்கு நல்லது தான், ஒன்றும் செய்யாது. இப்போ அபூர்வமாக பிள்ளை உண்டாகிறவளோ, அதனால் கொஞ்சம் பயப்படுற கொடுக்குறதுக்கு. இல்லை விரைங்கிறோம், வெங்கடத்துலேயும் வரையும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆகாத சாமான் தான் உண்டாகுனா. இது கூட நான் எனக்கு எந்த வாடை பிடிக்காது, இதுதான் நல்லா பிடிக்கும். பிடிச்சிக்கிட்டு ஒரு பழமும் ஒன்றா திங்கிறட்டா லேசாம்மா. அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒவ்வொரு நாளும் அதான் பாதுகாத்தான். ஒரு கருப்புக்கு ஒன்று வரையில் காவலுக்கு அப்புறமும் பிள்ளை உண்டாகிக்கும்போது சரியாக 15 வயசு, 15 முக்கால் 10 மாதம் என் மகனை பெற்றுட்டேன். அழகாக தலண்டு பிள்ளை 4 கிலோக்கில் பிறந்தான். இப்போ ரொம்ப பூத்தானம்மா. இளம்புனாலும் குறுக்கணும் ஒருங்கிறாலும் இருந்தால் சத்துக்கு ஒரு ஒழுங்கான ஆகாரங்கள் போல பிள்ளைகள் திங்க மாட்டேங்கிறோம். பிள்ளை வர்றது அபூர்வமாக வைக்கிது. 10 பிள்ளை பெற்ற விட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை இல்லாமல் வைக்கிது. அதுக்கு ஒரு உடம்புல ரொம்ப வீக்னஸ் ஆகிக்கிறவளோ தான் கஷ்டம். இல்லை, சிறுசில் எல்லா ஆகாரம் கொடுத்து பழகுனா அவங்களுக்கு பிள்ளை உண்டானாலும் சரி, பிள்ளை பெற்றாலும் சரி, ஒன்றும் செய்யாது. சரி, பார்த்துட்டு லைக் இது எல்லாம் ஒன்றா 70 ரூபாயா? எல்லாம் ஒன்றா 70 ரூபா வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாசலுக்குள்ளே தான் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டேன், பழம் ஒன்றும் இல்லை.